ரொம்ப வலிக்குதா நாகராஜா? பயங்கரமா அடிபட்டுருச்சா? இனிமே நீ கொஞ்ச நாளைக்கு வெளியெல்லாம் போகாத, இங்கேயே பத்திரமா இருந்துக்கோ. இரு நாகராஜா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். அஞ்சலி, ஏ அஞ்சலி, ஏ அஞ்சலி. நாகராஜா, அம்மா வராங்க, நீ சீக்கிரம் உள்ள போ. அஞ்சலி, எங்கடி இருப்ப? ஷோ, அஞ்சலி, ஏ அஞ்சலி, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்குது? காதலே விழலையா உனக்கு? அந்த கேரட் துருவறதை எங்கடி வச்ச? கிச்சன்ல தாமா வெச்சேன். அது அங்க இல்லையே. இல்லம்மா, அது அங்கதான் வெச்சேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த மாதிரி டஞ்சன் ரூம்ல உனக்கு என்னடி வேலை? இல்லம்மா, இங்க அப்பப்போ விளையாட வருவேன். ஆமா, இங்க விளையாடுறதுக்கு எதுக்குடி ஸ்கூல் பேக்? அது வந்துமா, இங்க நான் படிப்பேம்மா. ஏய், இங்க எப்படிடி படிப்ப? இவ்ளோ குப்பை குளமா இருக்கு, வெளிச்சமும் இல்ல, காத்தும் இல்ல. வீட்ல அவ்வளவு இடம் இருக்கும்போது இங்க வந்து படிக்கிறேன்னு சொல்றியா? அறிவில்லை உனக்கு? அம்மா, நான் விளையாட்டு வந்துடுறேம்மா. சரி, என்னமோ பண்ணி தொலை. அந்த கேரட் துருவறது எங்கடி? ஏய், இந்த சமையல் விளையாட்டு அது இதுன்னு உன் பேக்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கியா? நல்லா யோசிச்சு பாரு. இல்லம்மா, பேக்ல இல்ல. ஏய், இப்ப எதுக்கு அந்த பேக் அவ்வளவு டைட்டா பிடிச்சிட்டு இருக்க? அது வந்துமா, ஒண்ணும் இல்லம்மா. உன்னை நம்ப முடியாது. நீ எடுத்து வச்சிருந்தாலும் வச்சிருப்ப. அந்த பேக்கை காட்டு. இல்லம்மா, இதுல ஒண்ணும் இல்லம்மா. ஏய், பேக்கை திறந்து காட்டுறீனா? மா, இதுல என் புக்கு தாமா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லம்மா. பேக்கை திறந்து காட்டுனா என்னையே எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கியா நீ? இல்லம்மா, இதுல நீங்க தேடுறதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இதுல என் புக்கு மட்டும்தான் இருக்கு. அதையும் பாத்திரலாம். குடி. ஐயோ கடவுளே, நாகராஜன் அம்மா பாத்திர கூடாது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. தீபா, நீ தேடிட்டு இருந்த கேரட் துருவல் இங்க தான் இருக்கு, வா. இதோ வரேம்மா. ஏய், வாடி போலாம். மா, கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேம்மா. ஒண்ணு புடிச்சு தொலை. சீக்கிரம் வா, எனக்கு பசிக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்காது, தீனி பண்றது. இதோ வரேம்மா. பாடா, நல்ல வேலை நாகராஜா, அம்மா உன்னை நல்லா பார்க்கல. பத்திரமா வா நாகராஜா, வெளியே வா நாகராஜா. என்ன நாகராஜா, உனக்கு ஜுரம் அடிக்குது? இரு, நான் உனக்கு மாத்திரை தரேன். சாப்பிட்டீனா உனக்கு ஜரமும் போய்டும், வலியும் போய்டும். குட் பாயா குடிச்சிட்டு அந்த ஓரமா போய் ஒளிஞ்சு படுத்துக்கோ. நான் நைட்டுக்கு உனக்கு நான் பாலும் முட்டையும் கொண்டு வரேன், சரியா?
என்ன பாட்டு வேணுமா? பாட்டெல்லாம் பாடினா அம்மாவுக்கு டவுட் வந்துருமே நாகராஜா. சரி, உனக்காக சின்னதா ஒரு பாட்டு பாடுறேன். நீ குட் பாயா போய் தூங்கணும், சரியா? வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. குறும்பான கண்ணனுக்கு குறும்பான கண்ணனுக்கு சுகமான லாலி, ஜெகம் போற்றும் தேவனுக்கு வகையான லாலி. வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. சரி நாகராஜா, நீ குட் பாயா போய் ரெஸ்ட் எடு, சரியா? தேங்க்யூங்க. சாமி கொடுங்க தம்பி. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? என்னோட செல்வி பேர்ல பண்ணணும். இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். ஐயோ சந்தோஷ், நானே அதெல்லாம் மறந்துட்டேன். நீ இன்னமும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கியா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு செல்வி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சாமி. அவ சீக்கிரமா என்ன வந்து சேரணும். என்ன சந்தோஷ், நீ போய் கதவெல்லாம் திறந்து விடுற? ஏன் பொண்டாட்டிக்கு நான் திறந்து விடுறேன். இதுல என்ன இருக்கு? நீ சீக்கிரம் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? உள்ள வா சொல்றேன், வா. என்ன சந்தோஷ், எப்பவுமே நான் தான் உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு வருவேன். இன்னைக்கு நீ என்ன கூட்டிட்டு வந்திருக்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல, அதான். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் உனக்காக காத்துட்டு இருக்கு. என்ன ஆச்சரியம்? முன்கூட்டியே சொல்லிட்டா அதுல கிக் இருக்காதுல்ல. சந்தோஷ், கோவில் எனக்கு அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? சொல்லு சந்தோஷ். அட, நீயே தான் வந்து பாரு. ஏய், சொல்லு சந்தோஷ். அவங்க வந்துருவாங்க. வரும்போது எல்லாம் சரியா இருக்கும். சரிங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, வாங்க வாங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ரெடியா இருக்குங்களா? நீங்க கேட்ட எல்லாமே ரெடியா இருக்கு தம்பி. நீங்க வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, நீங்க போங்க, நாங்க வரோம். சரி சரி. சரி. வா செல்வி. சந்தோஷ், என்ன சந்தோஷ், நீ ரெடி பண்ணி வைக்க சொன்னதெல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி நீ என்ன ரெடி பண்ணி வைக்க சொன்ன? நீயே வந்து பாரு செல்வி, தெரியும். சந்தோஷ், பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. இருக்காதா பின்ன? உனக்காக நான் வேண்டிக்கிட்ட வேண்டுதல் அப்படி பலமா தான் இருக்கும். கம் வித் மீ. நீ சொல்ல போறியா Come, இல்லையா? வா. சந்தோஷ், எங்க போற சந்தோஷ்? கேக்குறல்ல? ஏய், சந்தோஷ், என்ன சந்தோஷ் இதெல்லாம்? என் பொண்டாட்டி இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கு
எடைக்கெடை காணிக்கையா வெள்ளை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதான் அதுக்கு தான் இது எல்லாமே. எதுக்கு சந்தோஷ் இதெல்லாம்? கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் பொண்டாட்டிக்கு நான் இதெல்லாம் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? தம்பி நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. ஆமால்ல செல்வி, நீ உட்காரு, வேண்டுதல் நிறைவேற்றிடலாம். ம். ஆரம்பிச்சிடலாம். சரி, சரி சந்தோஷ். வா வா உட்காரு. ஏப்பா அதை எடுத்து வைங்க. சூப்பரா இருக்க. ம், எல்லாரும் பாக்குறாங்க. சந்தோஷ், நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிற. அதான் சொன்னனே, 100 வருஷம் என் பொண்டாட்டி எந்த குறையுமே இல்லாம சந்தோஷமா இந்த சந்தோஷ் கூட வாழணும்னு. இது என் இனிமையான பொண்டாட்டிக்கு நான் கொடுக்கிற இனிப்பான வேண்டுதல். அவ்வளவுதான். ஹே, என்னது பர்த்டே அதுவுமா யாராவது அழுவாங்களா? எல்லாம் சந்தோஷ், நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. தன்னோட பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுற புருஷன் எத்தனை பொண்ணுங்களுக்கு கிடைப்பாங்க. எனக்கு நீ கிடைச்சது நான் செஞ்ச ரொம்ப பெரிய புண்ணியம் சந்தோஷ். ஹேய், என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? நீ என்ன விரும்புற அளவுக்கு நான் உன்னை விரும்புறேன். அவ்வளவுதான். இதுல நான் செஞ்ச புண்ணியம், நீ செஞ்ச புண்ணியம் அப்படி எதுவுமே இல்லை. வேணும்னா அடுத்த வாட்டி நான் துலாபாரத்தில் உட்காடுறேன். நீ வெள்ளைக்கட்டிக்கு பதிலா எடைக்கெடை வேற கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? சி, போடா. ஏய் செல்வி, ஏய், ஏய் போ. தம்பி இந்தாங்க. சந்தோஷ், கடவுளே, சந்தோஷ் எப்பவும் அவன் குழந்தையோடவும் குடும்பத்தோடவும் சந்தோஷமா வாழணும். தம்பி நீங்க சொன்ன ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே இந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்கய்யா. எடுத்துக்கோங்கம்மா, எடுத்துக்கோங்க. எடுத்துங்கம்மா.
கடவுளே, நான் இந்த பிறந்த நாளைக்கு கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என் சந்தோஷ் அவன் குடும்பத்தோட மறுபடியும் சேரணும். தலா எனிமி வரா. டேய், நீங்கெல்லாம் இங்க என்னடா பண்றீங்க? அது எங்க இஷ்டம், நாங்க எங்க வேணா இருப்போம். அதுக்கு நீ யாரு? சமகலை தல. டேய், உங்களெல்லாம் டீச்சர் காரிடார்ல முட்டி போட தானே சொன்னாங்க. இங்க வந்து ஜாலியா உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருக்கீங்க. தல, அவ தானே கிளாஸ் லீடரு, அதான் நம்மள உழவு பார்க்க வந்திருக்கா. ஏய், என்ன உழவு பார்க்க வந்தியா? இல்லையே. எல்லாம் டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்து நீ குட் கேர்ள்னு பேர் வாங்கலான்னு. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. போ, பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு கூண்டோட பீஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறியா? அடைச்சி இல்லை. ஏண்டா அதுக்குள்ளே இல்லைன்றா? தல, அப்போ அதை விட பெரிய பிளான் வச்சிருப்பா போல. ஏய், சீ வாய முடுங்கடா. நீங்க தாண்டா அஸ்வந்த கெடுக்கிறதே. பாரா தல, எனக்கு என்ன சுண்டலி உனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது. இது சரியில்லையே. டேய் வாய முடு. ஏய் சுண்டலி, உனக்கு இப்போ என்ன வேணும்? நீ எதுக்கு இங்கே வந்த? எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். உதவியா? நீ தான் உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டியாமே? அதான் உன்னை தேடி வந்தேன். உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்டா. தலையாட்ட தனியா பேசாத. தலை எங்களை விட்டு பேச மாட்டாரு. தலை நாங்க இல்லாம இருக்காது. தலை நாங்க இல்லாம நீ இருப்ப. ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டா. போங்கடா. எங்களை எப்போ சொல்ற? டேய், தமிழ் தாண்ட சொல்றேன், உறுதியில சொல்றேன். போங்கடா. ஆர் யூ ஷூர்? அஞ்சலி, அந்த கல்லு கொஞ்சடா. வாங்கடா வாங்கடா, தலைக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப சொல்ல அஞ்சலி, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? அது வந்துடா அஸ்வந்த். பயப்படாத. யார் நல்லா பார்த்துக்கணும், யார் அடிக்கணும் அதை மட்டும் சொல்லு. அடிக்க தேவையில்லை, அடிப்பட்டவங்கள பார்த்துக்கணும். அடிப்பட்டவங்கள பார்த்துக்கணுமா? நீ சொல்றது எனக்கு புரியலையே. ஆமாண்டா, என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு. அவனை பார்த்துக்க நீ தான் எனக்கு உதவி செய்யணும். ஏன், உனக்கு மம்மி டாடிலாம் இல்லையா? இல்லடா. ஐயோ பாவம். போர் கைஸ், நிச்சயமா உதவி செய்யலாம், நீ கவலைப்படாத. தேங்க்யூ அஸ்வந்த். சரி சரி, இப்போ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். என் வீட்ல தான். ஓ வீட்லயா? ஆமாண்டா, என் ரூம்ல ஓரமா என் பேக்ல அவனை ஒளிச்சு வச்சிருக்கேன். அது அவனை உன் பேக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான்? ஆமாண்டா, என் மம்மி அவனை பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படியா? ஆமா, அதனாலதான் நான் என் நாகராஜனுக்காக உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நிப்பாட்டு. என்ன இப்ப நீ என்ன சொன்ன? நாகராஜன்? ஆமா, இந்த பெருசா பரவலா இருக்குமே அந்த பாம்பைய சொல்ற? ஆமாண்டா அஸ்வந்த், நாகராஜனுக்கு அடிபட்டுருச்சு. அவனுக்கு நான் மருந்தெல்லாம் போட்டிருக்கேன். ஆனா அவனை வீட்ல வச்சு என்னால பாத்துக்க முடியல. அவனுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவனை உன் கூட வீட்ல வச்சு பாத்துக்கோயே. ஏய், நான் என் கூட வச்சு பாத்துக்குமா? என்ன சொல்ற நீ? ப்ளீஸ் அஸ்வந்த், நாகராஜன் பாவம்டா. நீ தான் தைரியசாலியாச்சே, கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுடா. யார்? நான் தைரியசாலியா? ஆமா. மூஞ்ச ரொம்ப நேரமா நீ பார்த்து பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கீழே பாரு.
நாகராஜா பேர் சொன்ன உடனே தானே நடுக்க ஆரம்பிச்சிருது. இன்னும் நிக்கல. ஏன்டா அப்படி? பாம்பனை கை கால்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆடும். என்னை பத்தி தெரியாது. மாடிதா சாங்கு, பேஸ்மெண்ட் வீக். பயம் வந்தா நான் ஓடியே போயிடுவேன். ஐயோ அஸ்வந்த், அப்படியெல்லாம் சொல்லாத. உன்னை நம்பிதான் நாகராஜன் இருக்கா, நானும் இருக்கேன். என்னை நம்பி என் குடும்பம் இருக்குமா? இதுல போய் நீ என்ன பாம்பை பார்த்துக்க சொல்ற? ஆளை விடு சாமி. அஸ்வந்த் அஸ்வந்த் ப்ளீஸ் டா. இந்த வேலையே எனக்கு வேணாம். தயவு செஞ்சு என்ன மனசில் அஞ்சலி. உன் பாம்புக்கு என்னால உதவி செய்யவே முடியாது. டேய், அது எதுவுமே பண்ணாதுடா. ஒன்னு எதுவும் பண்ணாது. ஆனா என்ன பண்ணுச்சுன்னா என்ன பண்றது? டேய், கடைசியா கேக்குறேன், நீ நாகராஜனுக்கு உதவி செய்வியா மாட்டியா? உன்னோட பாம்புக்கு என்னால உதவி செய்ய முடியாது. போ. உன்னெல்லாம் பெரிய வீரன் நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்?